நிகழ்ச்சி அடுத்ததாக இந்த கிறிஸ்துவ ஆய்வு மையத்தினுடைய தொடக்கத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக்கூரை நிகழ்த்த வருகிறார். கிறிஸ்துவ ஆய்வு மையத்தினுடைய நிறுவனரும் இயக்குநரும் தந்தையுமான கருண் தந்தை முனைவர் சி. மணிவண்ணன் சேசா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கின்ற துய வளனார் கலைமணிகளை அதிபர் தந்தை முனைவர் ஜான் வில்டோ அவர்களே, துணை முதல்வர் அருள் தந்தை ஆரோக்கியசாமி சேகர் அவர்களே, மூத்த பேராசிரியரும் முனைவரும் தளபதி என்று போற்றப்படுபவரும் பேரறிஞருமாகிய ஐயா சாமித் அவர்களே, இன்று விருது பெறுவதற்காக இணங்கி இங்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி எழுத்தாளர் மதிப்புமிகு லீபாரோஸ் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற லீபாரோஸ் அவர்களுடைய உறவினர்களே, நண்பர்களே, அன்பு பாசத்திற்கும் உரிய அருணாச்சலம் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். கிறிஸ்தவ ஆய்வு மையத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ இலக்கியங்கள் எண்ணற்றவை எழுதப்பட்டாலும் கூட அவை முறையாக சேகரிக்கப்படாமல், பாதுகாக்கப்படாமல், ஆய்வு செய்யப்படாமல் இருப்பதை பார்க்கிறேன். கடந்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தில் இயற்கை என்ற தலைப்பிலே திருச்சிலுவை கல்லூரி தமிழ்துறையும் கிறிஸ்தவ ஆய்வையும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கு வைத்திருந்தோம். 62 கட்டுரைகள் இருந்தன. அந்த கட்டுரைகளுக்குள்ளாக ஏறத்தாழ ஒரு 34 கட்டுரைகள் தேவாவணி, ரட்சணிய யாத்திரியம், இப்படிப்பட்ட 2-3 நூலாசிரியர்கள் எழுதிய நூல்கள் மட்டும், வீரமாமுனிவர், என்ஜிஆர் கிருஷ்ணபிள்ளை, இப்படி ஒரு 3-4 பேர் எழுதிய நூல்கள் பற்றி மட்டும்தான் கட்டுரைகள் 34 கட்டுரைகள் இருந்தன. மேடையிலேயே நான் சொன்னேன், இத்தகைய கருத்தரங்கு வைப்பதற்கு எதற்கு என்றால் மாணவர்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டும், ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு கிடைக்காத நூல்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ ஆய்வையில் நாம் வைத்திருப்பது பழமையான நூல்களை சேகரிக்க வேண்டும், கிறிஸ்தவ இலக்கியங்களை சேகரிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகவே தான் இந்த மையத்தை தொடங்கி இருக்கிறோம். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடவுள் விரும்பினால் இது தொடரும் என்று சொல்லி தொடக்க விழாவில் நான் சொன்னேன். இப்பொழுது 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வந்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 15 PhD மாணவர்கள், ஒரு 20 MPhil மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து என்னை தொடர்பு கொண்டு கிறிஸ்தவ இலக்கியங்களை என்னிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு மாணவர் இன்னொரு மாணவருக்கு சொல்லி இவ்வாறு மாணவர்கள் கிறிஸ்தவ இலக்கியங்களை பெற்று என்னிடம் நான் உதவி செய்ய, ஆய்வுக்கு உதவி செய்ய முன் வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியோடு கிடைக்காத புத்தகம் கிடைத்தது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மாணவர் பெயர் சரவணன், 2 கண்ணும் தெரியாது. ஆனால் அந்த மாணவர் பேராசிரியராக ஒரு இடத்தில் பணியாற்றுகிறார். அந்த மாணவருக்கு தேம்பாவணி கண்ட திருத்தலம் அப்படின்னு மதுரம் நம்பி என்ற கவிஞர் எழுதிய புத்தகம், வீரமாமுனிவர் பிள்ளை தமிழ் என்ற ஒரு நூல், இந்த 2 நூல் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார். யாரோ சொல்லி அந்த மாணவர் சரவணன் வெங்கடேசன், அந்த மாணவர் என்னை தொடர்பு கொண்டார். 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே அறக்கட்டளை சொற்பொழி ஆற்றுவதற்காக வர இருக்கிறேன், நான் அதை நகல் எடுத்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அந்த மாணவர்கள் கொண்டு போனேன். அந்த மாணவருக்கு அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி. என்னை சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் அறக்கட்டளை சொற்பொழி ஆற்றும் போது அந்த மாணவர் வந்திருந்தார், அங்கே அறிமுகப்படுத்தினேன். இப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் நூல்கள் கிடைக்காது தவிக்கும் பொழுது நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஆய்வையை நாம் முயற்சிக்க உதவ முன்வருகிறோம். ஆய்வில் கிறிஸ்தவ இலக்கியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தில் தான்
கிறிஸ்துவ ஆய்வையை தொடங்கி இருக்கிறோம். ஓலைச்சுவடிகளோ எழுத்துப்படிகளோ எங்கிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவ ஆய்வையில் நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் விரைந்து பேசாமல் இங்கே சாய்மத் ஐயாவுடைய இனிய புதல்வர் டாக்டர் பெஞ்சமின் இளங்கோ ஆங்கிலத்துறை தலைவராக இருந்தவர், இப்பொழுதும் தொடர்ந்து அத்தகைய நிலையில் பணியாற்றுபவர் இணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராஜா அவர்கள், டாக்டர் ப்ரொஃபசர் வடிவு அவர்கள், வரவேற்புரை அழகாக நிகழ்த்தி செயல்படுகின்ற அன்பு பேராசிரியர் செல்வகுமரன், மேலாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் குழந்தைசாமி, இன்னும் அன்பு பேராசிரியர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஃபாதர் பிலமின் ராஜனுடைய நீங்கள் நண்பர், அது திடீரென்று வந்தது ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு. பல்வேறு நல்ல உள்ளங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்புறம் செல்வராஜ் இருக்காங்க, இங்கே திடீர்னு பார்க்கணும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இன்றைக்கு இணையதளம் தொடங்குகிறோம். இந்த வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் எனக்கு பெரும் ஊக்கம் கொடுப்பவர் நம்முடைய கல்லூரியின் அதிபர் தந்தை முனைவர் எஸ் ஜான் மிட்டோ அவர்கள். உங்கள் அனைவர் சார்பாக என் சார்பாக அவருக்கு நன்றி கூறி அந்த நன்றியின் அடையாளமாக ஒரு நீண்ட கரவொலி இருக்குமாறு கேட்டுக்கொள்வது. அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடுகளை மிக அற்புதமாக அறிமுகம் செய்து வைத்த அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்கின்ற நேரம். இந்த இனிய விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய கலைமணிகளின் அதிபர் தந்தை அவர்களுக்கு கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய நிறுவனரும் இயக்குநருமான அருள் தந்தை மணிவண்ணன் தந்தை அவர்கள் இப்பொழுது கொண்டாடி பொருத்தி சிறப்பு செய்கிறார்கள். இந்த இனிய விழாவிலே முன்னிலை ஏற்று நடத்துவதற்காக வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் தந்தை அவர்களுக்கு பேராசிரியர் ஜோசப் பண்டனி செயற்குழு உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது கொண்டாடி பொருத்தி சிறப்பு செய்கிறார்கள். கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினரும் நம்முடைய தூயவனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய மேலாள் துணை முதல்வர் தமிழாய்வுத்துறையினர் தலைவர் ஐயா தளபதி சாமிமுத்து ஐயா அவர்களுக்கு தமிழாய்வுத்துறையினுடைய தலைவர் ஐயா செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். சிறப்பினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றி. அடுத்தது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு அரங்கத்திலே மட்டும் நிகழ்ந்து விடாமல் பல அரங்கத்திலே வந்து பயன்பெறக்கூடியவர்களுக்கு மட்டும் அது பயன்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திலே அகிலத்திற்கெல்லாம் இந்த கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடுகள் சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே உதித்த இந்த இனிய திட்டம்தான் இணையதள தொடக்கம். அது அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய துணை செயல்பாடுகளில் கண்டு பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தொடங்கப்படுகின்ற இந்த இணையதளத்துடைய தொடக்க விழாவினை தொடக்கத்தை நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் இப்பொழுது தொடங்கி வைக்க இருக்கிறார்கள்.
முனைவர் பட்டம் பெற்று தமிழ் பேராசிரியராக பணியாற்றும் அருட்திரு சி. மணிவளன் அவர்கள் கிறிஸ்தவ ஆன்மீகவாதி. அவரின் தமிழ் பணி நம்மை இயக்கிறது. கல்வி பணி, இசைப்பணி, தமிழ் ஆய்வு பணியோடு தமிழ் ஓலை சுவடிகளை திரட்டி பத்திரப்படுத்தி ஆவணப்படுத்துவது என்று அவரின் பணி விரிந்து செல்கிறார். இவர் கவிதை 2002ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட 6ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றது மற்றொரு சிறப்பு. இப்படி பல சிறப்புகளையும் தகமைகளையும் விருதுகளையும் பெற்றுக்கொண்ட அருட்திரு சி. மணிவளன் அவர்களை நாம் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் அருட்தந்தை மணிவளன் ஐயா அவர்களே. வணக்கம். சொல்லுங்க. நீங்க ஆன்மீக பணி செய்து தமிழ் பணியில் இவ்வளவு அதீத ஆர்வத்தோடு ஈடுபட அல்லது தமிழ் பணிக்கு வர என்ன காரணம் சொல்லுங்க? நான் இளமை பருவத்திலிருந்து ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கூட பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது இந்த கவிதை எழுதுகின்ற ஆர்வமும் பாரதிதாசன் பாரதியார் இவருடைய கவிதைகள் ஈர்ப்புடைத்தவராக இருந்த காரணத்தினால நானும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனவே என்னை பிற்காலத்துல வேறு பாடங்கள் படிக்க சொன்னாலும் கூட, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதெல்லாம் படிக்க சொன்னாலும் கூட நான் தமிழ் தான், பிஏ தமிழ், இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ், எம்ஃபில் தமிழ், முனைவர் பட்டத்திற்கான தமிழ் இதெல்லாம் படிக்க வேண்டும் என்ற ஆசையில தமிழ் ஆர்வம் கொண்டவராகவே தொடக்க காலத்திலிருந்து இருந்திருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய கல்வி பள்ளிக்கூட காலத்துக்கு பிறகு. அதனால தமிழுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற நிலையில நான் முதல்ல என்னை தமிழில் ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழில் நான் பட்டங்கள் பெற்று ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து ஆசிரியராகவும் இருந்து தமிழ் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கிறேன். இரண்டாவதாக ஆன்மீகத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கிறது. நான் சுவிட்சை போட்டுருவேன் நான் வயர் போடுறேன் கனெக்ஷன் பண்ணுவேன். சுவிட்சு போடவே நல்லா சார்ஜ் மணிவளன் சேசா அவர்கள் எழுதிய வியத்தகு வீரராமனிவர் என்கிற நூலினை வியத்தகு மேதை வீரராமனிவர் என்ற நூலினை நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் தன்னுடைய புத்தகங்களால் வெளியிட துணை முதல்வர் தந்தை அவர்கள் முதல் பணியினை பெற்றுக் கொள்கிறார்கள்.
உள்ள இருக்கு. அடுத்தபடியாக திருச்சிலுவை கல்லூரியினுடைய மேலாள் தமிழ்துறை தலைவரும் துணை முதல்வர் ஆகிய அருள் சகோதரி ஜான் மேரி அவர்கள் எழுதிய கிறிஸ்தவ பாரம்பரிய பாடல்கள் என்கிற ஆய்வேடு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினால் இப்பொழுது நூலாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது. அதிபர் தந்தைகள் வெளியிட முதல் படிகளை பேராசிரியர் ஐயா சாமி அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். நூலினை வெளியிட்ட அதிபர் தந்தை அவர்களுக்கும் கற்றுக்கொண்ட சான்றவர்களுக்கும் நன்றி. இது தலைமை உரைக்கான நேரம். வரலாறு தலைமுறைகளின் தலைமகன் அறிவியல் தமிழில் ஆதிக்கப்பட பல்வேறு நிலைகளிலே சீரோடும் சிறப்போடும் இந்த வரலாறு தலைமுறைகளை வழிநடத்தி வருகின்ற என்னுடைய அதிபர் தந்தை அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்ற வருகிறார்கள். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள் தந்தை மணிவளன் அவர்களே, மூத்த பேராசிரியர் தமிழறிஞர் முனைவர் சாமிமுத்தையா அவர்களே, துணை முதல்வர் அருள் தந்தை மாரிசாமி சேகர் அவர்களே, சகோதரி லீமா ரோஸ் அவர்களே, இணை முதல்வர் டாக்டர் ராஜா அவர்களே, பேராசிரியர் அருணாச்சலம், பேராசிரியர் குழந்தைசாமி, இந்நாள் துறை தலைவர் தமிழ்துறை தலைவர் அவர்களே, இன்னும் இந்த விழாவை சிறப்பு செய்கின்ற அனைத்து பெருமக்களே, பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. எனவேதான் கொஞ்சம் சுருக்கமாக அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். சிசிஆர் என்ற பெயரிலே கிறிஸ்தவ ஆய்வு மையம் 8வது ஆண்டை எட்டியிருக்கின்ற இந்த வேளையில் எட்டாக்கரியாக இருந்த இத்தகைய ஒரு மன்றம் நமது வளாகத்தில் ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய இக்கால அறிவியல் நுட்பத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றது. சற்று சூசகமாக சொல்கின்றேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது நமது இயக்குனர் தந்தை மணிவளன் அவர்கள் அவருடைய பிரசன்னம் உருவத்தில் அல்ல, அவருடைய வேட்கையில், அவருடைய தேடலில், அவருடைய அரும்பெரும் முயற்சிகளில் இந்த வளாகத்தில் விழித்து கொண்டிருக்கின்றது என்பதை, ஆள் இங்கே இல்லாவிட்டாலும் ஆற்றல் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இவ்வாறு சொன்னேன். 8 ஆண்டுகள், எத்தகைய நூல்கள், எத்தகைய சிறப்புகள், எப்படிப்பட்ட கருத்தரங்குகள், வரையறையே இல்லாமல் எல்லைக்கோட்டை தாண்டி புனித வளனார் கல்லூரி என்கின்ற அந்த வரைகோடை தாண்டி பல கல்வி நிலையங்களில் இத்தகைய விழாக்கள்,
நமது கிறித்துவ ஆய்வு மையம் செய்வது மிகச் சிறப்பாக இருக்கின்றது. இன்று அதற்கு முத்தாய்ப்பாக அமைந்ததுதான் தனக்கே என்று உரித்தான ஒரு இணையதளம். அது வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதற்கு முன்னோடியாக ஒரு சில காட்சிகள் இங்கு நமக்கு காட்டப்பட்டன. பார்த்த பொழுது மிக அற்புதமாக இருந்தது என்று சொன்னார். இயல், இசை, நாடகம் இவை போன்ற அனைத்திற்கும் இங்கு சிறப்பு இருக்கின்றது. இந்த கிறித்தவ ஆய்வு மையம் நமக்கே உரிய பாரம்பரியத்தில் இந்த 3 நிலைகளில் மட்டுமல்ல, இன்னும் எல்லா துறைகளிலும் எவ்வாறு அறிவியல் உலகம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றதோ அவ்வாறு முன்னேற்றங்களை எல்லாம் கிறித்தவ ஆய்வு மையமும் தமதாக்கிக் கொள்ளும் என்கின்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்துடன் இன்று இந்த இணையதளம் பிறப்பு எடுத்திருக்கின்றது. இவரை போலவே இந்த இணையதளமும் மிக சுறுசுறுப்பாக தேடி போல் இயங்கும். ஏனெனில் இந்த இணையதளத்தில் நேற்று பார்த்தவை அவற்றையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்று நடப்பவை இடம்பெறும். அவ்வாறு இன்று நடப்பவை நாளை நடக்க இருக்கின்றவற்றை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் இவற்றையும் மிஞ்சிவிடுமோ என்கின்ற சொல்லுக்கு இந்த அளவிற்கு அது இன்னும் மிக மெருகூட்டத்துடனும் மேன்மையுடனும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முன்னோடியாகத்தான் இன்று அமைக்கப்பட்டது இந்த இணையதளம். மிக அம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரியும். இடையிலே ஒரு சிறிய சோதனை அவருக்கு. ஒரு 12 முறை என்னிடம் சொல்லி இருப்பார், உங்களது ஃபோட்டோ கட்டாயம் இங்கு வைக்க வேண்டும் என்று. நானும் சரி என்று சொன்னேன். வழக்கமாக சரி என்று சொன்னால் சிரித்துக்கொண்டே சரி என்று சொல்லுவேன். ஆனால் இவர் சொன்னதும் சரி என்று சொல்லிவிட்டு சிரிப்பு மறைந்து விட்டது. காரணம் 12 முறை நான் மறந்து விட்டேன். பிறகு சற்று சரித்து கொண்டு என்ன இவருக்கு போய் நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப நொந்து கொண்டு இறுதியாக மின்னஞ்சல் வழியாக அவருக்கு அவர் விரும்பிய அந்த புகைப்படத்தை அனுப்பினேன். இதுபோன்று எத்தகைய ஒரு இடர்பாடு என்று சொல்ல முடியாது. சில சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை வேலைகளிலும் அவர்கள் ஒரு புன்முறுவருடன் சரியான ஸ்ட்ராங் மைண்டு, சும்மா சொல்லக்கூடாது, இவருடைய ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நினைத்ததை முடிப்பவர், சாதனையாளர். ஆடம்பரம் ஆரவாரம் இருக்காது, ஆனால் அருமையாக வெற்றிகள் புரிந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் அருள் தந்தை முனைவர் மணிவண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக ஒருவர் செய்தியாக சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சிறப்பாக இந்த மேடையிலே இருக்கின்ற பெரியவர்கள் சிறப்பாக இன்க்ளூடிங் நமது துணை முதல்வரை சேர்த்துத்தான் நான் சொல்லுகின்றேன். அவரும் இதுபோன்று ஆய்வு பணிகளிலே மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். சகோதரி லீமா ரோஸ் அவர்களை பற்றி தனி ஒரு சாப்டரே இருக்குது, அதனால் நான் ரொம்ப இப்போ சொல்லலை. 2 நாட்களுக்கு முன்பாக அவரது பல நூல்களில் லேட்டஸ்டாக வந்த ஒரு 3 நூல்களை அனுப்பினார்கள். தொலைபேசியிலேயே அவருக்கு எனது பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டேன். இன்று நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்கள் உயிர் மூச்சாக எழுத்து இருக்கின்றது. பேசுவதை எல்லாம் உடனே ஒரு வடிவம் பெறுகின்றது, இலக்கியமாகின்றது. பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த பணியிலே இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு எல்லாம் காரணகர்த்தவாக இருப்பதுதான் நமது மூதறிஞர் ஐயா சாமிமுத்து அவர்கள். அவரை பற்றி அருமையாக நமது துறை தலைவர் ஒரு காவியமே இயற்றினார். அது காவியம் என்று சொல்கின்ற பொழுது கற்பனைக்கு என்கின்ற அந்த வரையை தாண்டி, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி நிஜங்கள் மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டன. ஏனென்றால் பல தலைமுறைகளாக நமது பேராசிரியர் அவர்கள் சிறப்பாக தமிழாய்வு துறையில் மட்டுமல்ல, நமது வளாகத்தில் நடக்கின்ற நமது வளாகத்திற்கே உரிய அந்த பாரம்பரியங்களை எல்லாம் கடவுள் அவர் கொடுத்த அந்த வரத்தினால் அவர்கள் மெய் மறந்து ரசித்து கொண்டே இருக்கின்றார்கள். என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் நமது பேராசிரியர் அவர்களை இங்கு நாம் காணலாம். அத்தகைய ஒரு ஈடுபாடு
ஓய்வு என்பது நாமே வைத்துக் கொண்டது. ஆனால் அவருடைய மூச்சுக்கு ஓய்வு என்பதே இல்லை, உழைப்புக்கு ஓய்வு என்பதே இல்லை. எனவே இந்த அருமையான நாளிலே சிசிஆர் என்று தொடங்கப்பட்டதோ, கிறிஸ்தவ ஆய்வு மையம் என்று தொடங்கப்பட்டதோ, ஒரு 4-5 பேர் அதில் மிகவும் முனைப்பாக இருந்தார்கள். அவர்களில் முதன்மை இடம் பெறுபவர் நமது பேராசிரியர். எனவே இந்த மாமன்றத்திலே மணிவளன் தந்தை அவர்களுடைய நண்பர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த பணியிலே ஆக்கமும் ஊக்கமும் காட்டுகின்ற அருமை கண்மணிகள் போன்ற மாணவ செல்வர்கள் இங்கே இருக்கின்றன, மூத்த பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒரு அருமையான ஒரு சூழலிலே இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பாக 2 நூல்கள் இன்று தமிழ்தோறும் நல்லுலகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. வியத்தகு மேதை வீரமாமுனிவர், மற்றொன்று கிறிஸ்தவ பாரம்பரிய பாடல்கள் ஓர் ஆய்வு. அட்டையை பார்த்து விட்டேன், ஒரு சில பக்கங்களை புரட்டி விட்டேன், ஆனால் எழுத்துக்களை இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கவில்லை, இலக்கியத்தை இன்னும் நான் சுதைக்க தொடங்கவில்லை. புரட்டுவேன், வாசிப்பேன், சுவைப்பேன் என்ற உறுதிமொழியோடு பெருமக்கள் பேச இருப்பதால் மீண்டும் நமது அருள் தந்தையை பாராட்டி, இது ஆண்டுக்கு 1 என்பதல்ல, இணையதளம் வந்துவிட்டால் இணையதளத்துக்கு ரொம்ப பசி இருக்கு, கொஞ்சம் பசியான நேரம் வேற, இணையதளத்தை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் அதிகமாக இடம்பெற்று இணையதளம் சொல்கின்ற அளவுக்கு மெகாபைட்ஸையும் மீண்டு, அதாவது நீட்டிச் செல்கின்ற அளவுக்கு இது வளர வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் பணி சிறக்க எனது ஆசிரியை வழங்கி அன்புடன் அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் தந்தையையும் கிறிஸ்தவ ஆய்வு மையத்தையும் மிகச்சிறப்பாக வாழ்த்தி ஆசிமுறை வழங்கி சிறந்ததொரு தலைமுறையாற்றிய அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வுடைய அடுத்ததொரு முத்தாய்ப்பான நிகழ்வாக விருது வழங்கும் விழா. கிறிஸ்துவ இலக்கிய செம்மல் என்கிற அந்த அற்புதமான விருதினை பெற இருப்பவர் எழுத்தாளர் வி. லீமா ரோஸ் அம்மையார் அவர்கள். அதிபர் தந்தை அவர்கள் சொன்னதை போல அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றவர் அம்மையார் அவர்கள். இருந்தாலும் அவர்களை பற்றி மிகச் சுருக்கமாக சில செய்திகளை இங்கே பதிவு செய்வதனுடைய கடமை. அந்த வகையிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துப் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர், 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பவர், 600க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளவர், 2500க்கும் அதிகமான வாழ்வழி நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளவர். இலங்கை வானொலி, ஆசிய சேவை, வத்திக்கான் வானொலி, ரேடியோ வெரிதாஸ், பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள தமிழ் சேவை, இந்திய வானொலி திருச்சி, இன்னும் இலங்கை வானொலி, ஆசிய சேவையிலும் இவர் தயாரித்து வழங்கி வந்த அன்பின் அலைகள் நிகழ்ச்சி, இப்படி உலகினுடைய பல முறைகளுக்கெல்லாம் நேயர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய அற்புதமான அந்த வானொலி நிகழ்ச்சிகளை சிறமட செய்து காட்டியவர். 22 ஆண்டுகள் வானொலி நிகழ்ச்சியிலே பொறுப்பாளராக, வானொலி அறிவிப்பாளராக பணியாற்றியவர். இயேசு காப்பியத்தின் அறிவியல் குழுவிலே உறுப்பினராக செயலாற்றியவர். வானொலியில் பணியாற்றிய போது கலைஞர்களை, பல்வேறு எழுத்தாளர்களை உருவாக்கியவர். அகில இந்திய வானொலி சொல்கின்ற வானொலியிலும் குமுதத்திலும் தோன்றும் கோபாலகிருஷ்ணன் என்னும் எழுத்தாளர் இவருடைய சிறப்பினை ஏற்றுக்கொண்ட அவையாளர்களுக்கும், சிறப்பு செய்த சான்றோர் அதிபர் தந்தை அவர்களுக்கும், முதல் துணை முதல்வர் தந்தை அவர்களுக்கும் நன்றி. கிறிஸ்துவ இலக்கிய செம்மல் விருதினை பெற்ற அம்மையார் லீமா ரோஸ் நிறுவனரும் இயக்குனருமான அன்பு தந்தை அவர்களுக்கும், துணை முதல்வர் தந்தை அவர்களுக்கும், எனக்கு தமிழ் தந்தை என்று கூட சொல்லலாம் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள, குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று நான் கலைக்காவில் பணிபுரியும் போது எனக்கு இயக்குநராக இருந்த அருள் தந்தை சிவகங்கராஜ் அவர்களுக்கும், இன்னும் என்னுடைய அந்த வானொலி நிகழ்ச்சிகளின் போதெல்லாம் எழுத்து வழியாகவும் வானொலி கலைஞர்களாகவும் வருகை புரிந்த பலரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும்,
மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிடம் பெறுபவர்கள் யார் என்றால் சேசு சபை குருக்கள் தான். நிச்சயமாக இதை நான் எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன். என்னுடைய முதல் படைப்பு 1963 வருடம், மன்னிக்கவும் 1967, எனக்குரிய நான் போது எழுத ஆரம்பித்து 48 ஆண்டுகள் ஆகின்றன. உங்கள் வயதில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னெல்லாம் இந்த பள்ளிக்கூட ஸ்கூல் மேகசின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எழுதுவேன். வெளியிலேருந்து எழுத ஆரம்பிச்சது திடீருடைய தூதல்ல வாழ்க்கை சுழல். அது கூட ஒரு உண்மையான நிகழ்ச்சியை மையமாக வச்சுதான். என்னோட படித்த ஆசிரியர் பணி, நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். அதெல்லாம் விடுத்தா கலைக்காவில ஒரு கலைவழி இடைப்படி ஆற்றல் ஆர்வத்தில் நான் வந்தேன். அங்க ஆசிரியர் பணியில் என்னோட பணியாற்றின ஒரு தோழி காலமாயிட்டாங்க கேள்விப்பட்டு அந்த முதல் கதையை நான் எழுதினேன். வெளியில அந்த திடீர் தேர்வுகள் தான் முதலே என்னுடைய அந்த வாழ்க்கை சிறுகதை வந்தது. அது சேசபையே குருக்களாக இப்போது 125 ஆண்டுகளாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்க. இன்னும் கூட சொல்ல போனால் அதன் பிறகு அவர்கள் பல விதங்களிலும் என்னை ஊக்குவித்திருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். திடீர் முதலில் ஏகப்பட்ட கதைகள் இந்த 48 ஆண்டுகளில் நான் கதைகளும் 4 தொடர் கதைகளும் எழுதியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவள் என்று சொல்லலாம். நான் ஒரு கிராமத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அது வேளாங்கண்ணிக்கு அருகில் இருக்கிற கருங்கடிங்கிற ஒரு சின்ன குக்கிராமம். கிராமம்னு சொல்றதை விட குக்கிராமம். அது எங்க பார்த்தாலும் வயலும் தென்னை மரம் இருக்கும். ஆனால் கரண்டே இருக்காது, இருட்டு. நான் பணியாற்றி போன கொஞ்சம் காலங்கள். அதுக்கு பிறகுதான் கரண்ட்லாம் வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தாச்சு. அப்போ நான் அந்த அறிக்கை விளக்க வச்சுக்கிட்டு அந்த உந்துதல், எனக்கு அந்த முதல் கதையை அந்த எழுதிய தூதலை பார்த்தது அவ்வளோ ஒரு ஆர்வம். நிறைய அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். மடமடம் உட்காந்து அந்த அறிக்கை வெளிச்சத்தில் வச்சுட்டு சரியான ஒரு வசதி இருக்காது. ஒரு நாற்காலி மேஜை கூட அங்கே இருக்காது. ஒரு சின்ன கிராமம், நிறைய ஆஃப்லைன் பிள்ளைங்க அப்படிதான், விவசாயிகள் தான் நிறையா. அங்கே போய் அந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு படிப்பேன். அப்போ அந்த அறிக்கை படிச்சதுலேயே நான் நிறைய எழுதுவேன், எழுதிட்டே இருப்பேன். என் மனசுல அந்த கதையை கண்டு கொண்டுகிட்டா அது வெளியிட்டாதான் பிரசவ வேதனைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அந்த படைப்பு வெளியே வந்துட்டா ஒரு ஃப்ரீயாயிடும், ஒரு நீங்கள் அது மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். உண்மையிலே அது மாதிரி நான் நிறைய அங்கே வந்து எழுதி போயிடும், குவித்தேன்னு சொல்லலாம். ஒரு மாதத்துல அப்பெல்லாம் ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் ஒரு இதழ் இருக்கும். நிறைய 15, 14, 15 எல்லாத்துக்கும் எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்பெல்லாம் கிறிஸ்துவ இதழ்கள் தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு மாதத்துக்கு 2-3 மாத இதழ்கள் இல்லாமல் என்னுடைய கதைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 1973 தான் அந்த கிறிஸ்துவ எழுத்தாளர் அமைப்பெல்லாம் வேளாங்கண்ணியில் தொடங்கணும். அதில் எந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் பெற்றிருக்கோம். இந்த எழுத்துங்கிறது உண்மையிலே ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம், ஒரு கொடை. நான் சொல்றேன் நினைச்சிட்டேன், இது கடவுள் போட்ட ஒரு பிச்சைன்னு நினைச்சேன். ஏன்னா எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில பாடுற திறமை, ஆடுற திறமை, இப்படி ஆற்றல்கள் பல விதத்துல கடவுள் கொடுக்கிறாரு. அதெல்லாம் இறைவனுடைய அந்த மகிமைக்கும் பொது நலனுக்காக, இந்த சமுதாய வளர்ச்சிக்காக, சமுதாய நலனுக்காக நாம் அதை பயன்படுத்தணும். சின்ன பிள்ளைகள்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல, சும்மா எழுதுங்க, கொஞ்சம் நிறைய கற்பனை கதைகள்லாம் நோட்டெல்லாம் நிறைய எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் வளர 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 எனக்குள்ளேயே ஒரு மனப்பக்குவம் வந்ததும் சமுதாயத்தில் நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அதை கொஞ்சம் கற்பனை நெருங்கொட்டி அதிலேருந்து ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய சிறுகதைகள், 500-600 மேல் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கேன் ஏராளமா. அந்த சிறுகதைகள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மைய கருத்து இருக்கும். அது வாசித்து முடிக்கிறார். அந்த பயிற்சிகள்லாம் தான் எனக்கு இந்த கடைக்காவில் வந்து நான் வானொலி நிகழ்ச்சி பொறுப்பாளராக செயல்படும் போது எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா 3 நாள் பருவத்துல எல்லாம் எனக்கு திரு கவிஞர் அமரன் ஒருத்தர், அவரு தான் எங்களை எல்லாம் முன்னா கூட்டி உண்மையிலே எங்களை வளர்த்து விட்டார். நல்லா உற்சாகப்படுத்துவார். பயிற்சி, எழுத்தாளர் பயிற்சி பாசனம் இருக்கும், கருத்தரங்குகள் இருக்கும், பட்டிமன்றம் இருக்கும், வழக்காடு மன்றம். நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன்.
வெக்கப்படையும் மேடையில் ஏறி பேச கொள்ளலாம். இன்னைக்கு பேசுறேன்னா அந்த அளவுக்கு என்ன அவங்களாம் தான் ஏற்றி விட்டாரு. பட்டிமன்றத்தில் பேசுமா, வடகடமன்றத்தில் பேசு, அது பேசு, உரையெல்லாம் கொடு அப்படிலாம் சொல்லி உற்சாகப்படுத்தி அதே மாதிரி அந்த எழுத்தாளர் பயிற்சி பாசனைகளுக்கெல்லாம் தவறாமல் ஓடிடுங்க. உங்க சின்ன 18-19 வயதுல நான் இது பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் வாழ்க்கைகள் அப்படிதான் பயிற்சி பெற்றேன். வெறும் எழுத்துங்கிறது நம்ம எழுதிட்டு உட்கார்ந்து மட்டும் இல்லை, பயிற்சி, முயற்சினா ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் ஒரு கதையை எழுதுனா ஒரு தடவையோட முடிக்க மாட்டேன். 2-3 தடவை அதை பாலிஷ் பண்ணி மெருகேற்றி எழுதி அப்படிதான் அதை அனுப்புவேன். அது மாதிரி நான் பயிற்சி, முயற்சி, அதே போல நிஜங்கள் வாழ்க்கையிலே கண் முன்னால் பார்க்கறது, மற்றவங்க பகிர்ந்து கொள்வது, பத்திரிகையில மற்ற விஷயங்களை படிக்கிறது, மற்றவங்க பகிர்ந்து கொள்ற விஷயங்கள், இதையெல்லாம் வச்சு அப்புறம் நான் கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஏதோ ஒரு பக்குவத்தை கொண்டுட்டே போயிடுது. இது முதலே சொன்ன மாதிரி இது கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். அது ஒரு கூற்று மாதிரி அந்த கற்பனை எனக்கு வரும். அதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த சிறை கைதிகளை எல்லாம் சந்திப்பேன். இந்த பால்சன் நேரம் ஒன்று இருக்குங்க, குருத்துவத்துக்காக உருவாக்குறதுக்காக படிப்பாங்க. அவங்களோட கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சுதந்திர தினத்தன்னைக்கெல்லாம் ஏதாவது உரை நிகழ்த்துறதுக்காக இந்த கட்சி அவங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்க பேசுறதுக்கு. அப்படிலாம் போயிட்டே இருந்தேன். இடையில ஒரு பேசும்போது எனக்கு இங்கே சிறையில் இருந்தேன் என்னை சந்தித்தாயா அப்படிலாம் சொல்றது, அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நான் பேசினேன். அப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இதாக இருந்துச்சு மனசுக்கு, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அந்த நம்மளோட ஒரு கிறிஸ்தவ வார இது அதில் அந்த இயக்குனர் தந்தை அவர்கள், ஆசிரியர் தந்தை அவர்கள் எனக்கு ஒரு தொடர்கதை எழுதி சொல்லும் போது நான் சொன்னேன், பகல் இது மாதிரி நான் இவங்களுடைய கதைகள் இவங்க ஷேர் பண்ணாங்க, அவங்களோட அங்கே போய் பேசும்போது. அப்புறம் நான் தொடர்ந்து அந்த சென்னையில் இருக்க பிரதர்லாம் அங்கே போகும்போது அவங்களோட எல்லாம் போயிட்டே இருந்தேன். அப்போ அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்கே இருக்க சிறை கைதிகள். அப்போ நான் சொன்னேன், அவங்க கைதிகள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் வச்சு அது கொஞ்சம் கற்பனையோட நான் எழுதுகிற பார்த்தேன். இன்னும் பத்திரிகை செய்திகளை நான் படிச்சது ஒரு சில கற்பனை கதைகள் எல்லாம் அப்படி நான் எழுதுறது பாருங்க நல்லா இருக்கும். அவங்க போடும்போது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் யோசிச்சார், ரொம்ப யோசிச்சாரு. கடைசியாக இது வித்தியாசமா இருக்கும், சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி அதை எழுத ஆரம்பிச்சேன். சிறை தந்த கதைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக எழுதிட்டே வரும். உண்மையிலே அது சிறை கைதிகள் மனிதர்கள் தான், அவங்களுக்கு பின்னால பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்து அவங்க பண்ணிக்கிறாங்க ஆக்குறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அதில் கொண்டு வந்தேன். அது ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு சமுதாயத்தில். பல பேர் அதை பற்றி எல்லாம் வகுப்பறையெல்லாம் பேசியிருக்காங்க. இப்படி அந்த அதுக்கு அது கடைசி அச்சினியம்கள்னு ஒரு புத்தகம் போட்டோம். 2 இடங்கள் நம்ம இதில் எம்ஏ தமிழுக்கு கூட துணை பாடமொழியில் பாடத்துக்கு சேர்த்துருந்தாங்க. ரொம்ப நன்றி சொல்ல கடன்படுத்திருக்காங்கலாம். அப்போ அதில் கியாபி விஸ்வநாதன் நம்ம உயிரோடு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் அதுக்கு ஒரு அணிந்துரை கேட்டேன். அப்போ அவங்க உருவாக்கியிருக்கோம். இப்படி நான் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நின்று உட்காந்து என்னதான் நம்ம பண்ணியிருக்கோம். 48 ஆண்டுகளில் உண்மையிலேயே எனக்கு ஒரு வெள்ளி விழாவில் எனக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பா எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரா நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் ஆனால் ஒன்று மட்டும் நான் நினைச்சுக்கோங்க, நீங்கள் எழுதும் போது ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கும், ஏதாவது இருந்தாலும் பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நான் நினைச்சதே கிடையாது. எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு மனசில் வருதுன்னா இப்போ கூட என்னால் இருக்க முடியல. இன்னும் ஒரு விஷயமும் ஒன்று சொல்ல வருவேன். அதான் எதுவும் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் எழுத அது என்னைக்கும் ஒரு நாள் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அது எதிர்பார்த்து செய்யக்கூடாது. புகழையோ பெருமையோ பணத்தையோ நம்ம பாட்டுக்கு என்ன சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது என்னைக்கும் நம்ம அறியாமலே அதுக்கு பலன் கிடைக்கும். தந்தை அவர்கள் முதல் சச்சினியங்களை முதல் பதிப்பு வெளியிட்டப்போ அறிவு தந்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த மரியணை பேர் அறிவிப்பாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கு போய் ஞாபகம் இருக்கு, தென்றல் புயலானது. ஏன்னா அந்த கதைகள் சிறை கைதிகளை பற்றி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தேசிய மக்களுக்கு கருத்து பேச கொடுத்துருக்கேன். அவங்க தொடர்ந்து அப்படின்னு இப்போ சொல்லும்போது பேசும்போது கூட உயிர் மூச்சு எழுத்தாய உயிர் மூச்சாக கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் இதையும் சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு ஒரு 25 வருஷம் 3வது நிலை கேன்சர்
3வது நிலைக்கு போய் 25 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து இருக்கேன்னு சொன்னால் கடவுளுடைய இறக்கம் ஒன்று. 2வது காரணம் எழுத்து தான். அது எழுதிட்டே இருந்ததுனால எனக்கு சில பாதிப்படையில போனாலும் கூட நான் எழுதிட்டு இருக்கேன். ஆனால் முன்ன மாதிரி அதிகமாக எழுத முடியல. பட் ஆனாலும் கூட இன்னும் எழுதுகிற சக்தி எனக்கு இருக்கு. அந்த ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம், ஈடுபாடு, சக்தி உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கேட்டுக்கிட்டு மாணவர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவித்து எனக்கு இந்த இறுதி வழங்கிய மணியோட சட்டைகளுக்கு அந்த நன்றியையும் எழுத்துறையில் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்மையும் எழுத தூண்டிய சிறப்புரை ஏற்புரையாக இருக்கக்கூடிய உண்மையாளர் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக ஒரு 2 மாதம் நான் பேசிட்டு இருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ இந்த தேதியை அவர்களால் குறிப்பிட்டார்கள். ஒரு காரணம், நேற்று புனித அருளானந்தருடைய வேத சாட்சியாக மறித்த திருநாள், புனித அருளானந்தருடைய திருநாள். 2வதாக நேற்று வீரமாமுனிவர் இறந்த நாள். நேற்று நாள் முக்கியமான நாள். அருள் தந்தையாருடைய திருநாள், ஜான் பிரிட்டோ. பாதவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு பொருத்தமாக, நேற்று ரொம்ப வேலையா இருந்திருப்பாங்க, இன்றைக்கு பொருத்தமாக இந்த நாளில் இந்த விழா அமைந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தேதியை குறித்து அவர்கள் இந்த நாளில் வைப்போம் சொன்னாங்க தந்தை அவர்கள். எப்பொழுதும் அவரோடு பல ஆண்டுகளாக என்னுடைய இனிய நண்பராக, சகோதரராக என்னை ஊக்குவிக்கின்றவர் அருள் தந்தை முனைவர் ஜான் பிரிட்டோ அதிபர் தந்தை அவர்கள். இந்த கிறிஸ்தவ ஆய்வு மையம் தொடங்கி எப்பொழுதும் உற்சாகத்தோடு நடைபெறுவதற்கு உந்து சக்தியாக எனக்கு இருப்பவர்கள் அவர்கள். அதனால இந்த விழா முதல் படியை பெற வேண்டும், முதல் காப்பி, முதல் பிரதியை பெற வேண்டும். அவர் ஏதோ ரொம்ப அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது, கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். உடனே அன்பு தந்தை ஆரோக்கியசாமி சேவர்களே கேட்டுக்கொண்டு அன்போடு அவர்களுக்கு வந்து மிக சிறப்பாக இங்கு கொண்டு கொண்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விருது வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவ ஆய்வு மையத்தின் சார்பாக தம்பி நான் 2 நிமிஷத்துல முடிஞ்சிருப்பா, பின்னால் இருக்க அவர்களுக்காக கிறிஸ்துவ ஆய்வு மையத்தின் சார்பாக விருது வழங்குகின்ற கிறிஸ்தவ எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்குகின்ற விழா கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருக்கிறது. அந்த நாளிலே அவருடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புத்தாண்டு நாளிலே இவ்வாறு நாங்கள் விருது கொடுக்க விரும்புகிறோம், நீங்கள் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சகோதரி அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொண்டமைக்கு நன்றி கூறி, இந்த நாளில் வந்தமைக்கு நன்றி கூறி, கிறிஸ்தவ ஆய்வு மையம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நான் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல இந்த இணையதளத்தை உருவாக்குவதற்கு புதிய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார். அதான் ஜோசப் ஆண்டனி என்ற பேராசிரியர். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியாக பல மணி நேரம் உழைப்பவர் பேராசிரியர் ஜோசப் ஆண்டனி அவருடைய செயற்குழு உறுப்பினராக கிறிஸ்துவ ஆய்வு மையத்தில் இருக்கிறார். அவருடைய உழைப்பு அமைதியாக, மௌனமாக, கடின உழைப்பு செய்து இந்த கிறிஸ்தவ ஆய்வு இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறார். வாழைக்கோட்டையில் நான் ஒரு கருத்தரங்கு வைத்திருந்தேன். இங்க கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியருக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இங்கே இருந்தது, அவர்களால் வர முடியவில்லை. இவர் ஆங்கிலத்துறை பேராசிரியர், ஆனால் கிறிஸ்தவ இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் அமைதியாக போன்ல கேட்பார், என்ன வேலை இருக்குன்னு சொல்றாங்க, நான் செஞ்சு வச்சிருந்தேன், நீங்க தற்போது வேற ஊர்ல இருக்கீங்க. அதனால சிறப்பான நன்றிகளை உங்கள் முன்னிலையில் சொல்லி அவருக்கு ஒரு சிறப்பு கனவுகளை எழுப்பி
இந்த கிறிஸ்தவ ஆய்வியத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சியும் இவ்வாறு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுடைய ஈடுபாட்டோடு தான் செய்கிறேன். நான் மட்டும் செய்ய முடியாது. அதனால் உற்சாகம் ஊட்டுவது ஒரு பக்கம், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக இருந்து உற்சாகம் ஊட்டுவதும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை செயல்படுத்துவதாக இருக்கிறது. முனைவர் டாக்டர் பெஞ்சமின் இளங்கோ அவர்கள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான நன்றிகள் வந்தமைக்கு நன்றி. வானொலியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஊடகத்துறையோடு மிகவும் ஈடுபாடுள்ள ஐயா அவர்கள் பேர் வந்தது விக்ரமாதித்தன் அவர்கள் ஈடுபாட்டோடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சற்று அதிக நேரம் எடுத்து பேசினாலும் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. ஆனால் மாணவர்கள் பயனடைய வேண்டும். அவர்கள் எப்படி அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார்களோ அதே போல மாணவர்கள் எழுத்தாளர்களாக மாறட்டும் என்று சொல்லி அருமையான சிந்தனைகளை சொன்னார்கள். நீங்கள் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த 2 நூல்கள், இது தமிழ் வளர்த்த வீரமாமுனிவர் என்று ஒரு கருத்தரங்கு நடத்தினோம் 4 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழ் வளர்த்த வீரமாமுனிவர், அது பெரிய நூலாக இருக்கிறது. அது கட்டுரைகள். இது வீரமாமுனிவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதியிருக்கிறேன். வியத்தகு மேதை வீரமாமுனிவர். இந்த நூல்கள் கிறிஸ்தவ ஆய்வியத்தில் கிடைக்கும். யாராவது விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல பழைய காலத்து நூல்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிலுவை கல்லூரி ஹோலிகிராஸ் காலேஜ் தமிழ்துறை தலைவர், அங்கே துணை முதல்வராக இருந்த அருட்சகோதரி அவர்கள் கிறிஸ்தவ பாரம்பரிய ஃபோக் சாங்ஸ், நாடோடி பாடல்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது சிறந்த ஆய்வீடாக எனக்கு கண்டுபிடிக்கப்பட்டன. எனவே அதை எடுத்து நான் நூலாக பதிப்பித்திருக்கிறேன். அவருடைய புரொவின்சியல், அவருடைய மாநில தலைவர் உத்தரவு வாங்கி அந்த சகோதரியை ஒத்துக்கொள்ள வைத்து அதை நூலாக்கி இருக்கிறோம். அதனால் இது கிறிஸ்தவ ஆய்வகத்தில் இருக்கிறது. இத்தகைய நூல்களை வெளியிடுவதற்காக தான் நம்ம கிறிஸ்தவ ஆய்வையை வைத்திருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு முன்னடையாளமாக சில நூல்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. 16 நூல்கள் கிறிஸ்தவ ஆய்வகத்திலிருந்து இதுவரை வெளியிட்டிருக்கிறோம். நான் 13 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இது 13வது நூல். கிறிஸ்தவ ஆய்வகத்திலிருந்து இது 16வது நூல் என்று சொல்லி முடிந்தவரை இறை ஆசையோடு உங்கள் அனைவருடைய வேண்டுதல், இறை வேண்டல், ஒத்துழைப்பு இவற்றின் வழியாக கிறிஸ்தவ ஆய்வகத்தின் வழியாக தமிழ் கிறிஸ்தவ இலக்கியங்களை போற்றுவோம் என்று சொல்லி இங்கே எனக்கு உதவியாக இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது நாட்டுப்பண்ணுக்கு எழுந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.